शंकराचार्य स्वामी की, आंजनेय स्वामी की। अज्ञानांतर्गहन पतितान आत्मविद्योपदेशैः त्रातुं लोकान् भवदवशिखा तापपापच्यमानान् वटविटपिनो मूलतो निष्पतन्ति शम्भोर्मूर्तिश्चरति भुवने शङ्कराचार्यरूपम् अपार करुणा सिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखर गुरुं प्रणमामि। देवे देहे च देशे च भक्त्यारोग्य सुखप्रदम् उथ पामरसेव्यन्तं श्रीजयेन्द्रं नमाम्यहम्। नमामः शंकरान् वाग्देव्येन्द्र सरस्वती श्री गुरुं शिष्टमार्गान्नेतारम् सन्मतिप्रदं हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। रामनाम परायणं श्रीरामध्यानतत्परं काकुत्स्थकथा वर्षन्तमाग्रेयं श्रीगुरुं भजे। हिमगिरितनयापद्यं हेमाचलचापमुदितं किमपि महरमाद्यं श्रीराम जय राम श्रीराम जय राम जय जय राम आदिपराशक्ति माता की परम கருணாமூர்த்தியான சத்குருநாதாளான ஊழாம் நாயர் காஞ்சி காமகோடி பீடாதீஸ்வரர்களுடைய பரம கிருபையினால அம்பாளுடைய பிரேரணையினால இந்த வைபவம் சங்கீத மும்மூர்த்திகளில் அக்ரஜரான ஸ்ரீ ஷியாமா சாஸ்திரிகளை பற்றி ஸ்மரணம் பண்ணக்கூடிய பெரிய பாக்கியம். பேர்பட்ட பாக்கியத்தை கொடுத்த அத்தனை மகான்களுக்கும் எங்களுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு யதாமதி ஸ்ரீ சாஸ்திரிகளுடைய சரித்திரத்தையும் அவருடைய சங்கீத காம்பீரியத்தை பற்றியும் கொஞ்சம் சிந்தனை பண்ணுவோம். சாட்சாத் ஜெகன்மாதாவான அம்பாள் சாட்சாத் பரமேஸ்வரனுக்கு சக்தி கொடுக்கிறார். சிவன் இல்லையே சக்தி இல்லை, சக்தி இல்லையே சிவன் இல்லை
அப்படிங்கிறது ஆச்சாரியால் முதல் ஸ்லோகத்திலே எடுத்து காட்டுறார் சௌந்தர்ய லஹரியில. சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவிதோ நஜே நகல் குஷல ஸ்பந்திதுமரி அதஸ்வாராமாரா ஹரிஹர விரிஞ்சாதி நந்தும் ஸ்தோதும் வார கதம் அகிருத புண்ணிய பிரபவதி. சாக்ஷாத் ஆச்சாரியாள் தொட்டு பல மகான்கள் வரைக்கும் சொன்ன விஷயம் இதுதான். பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகையாக அம்பாள் பிரகாசிக்கிறார். முகுந்த பிரம்மேந்திர ஸ்புட மகுட நீராஜித பதம் அப்படிங்கிறார். தேவாதி இந்திரன், தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இந்திரன், பிரம்மா, பரமேஸ்வரன், முகுந்தன், இந்த அத்தனை பேரும் ஆராதனை பண்ணக்கூடிய திருவடியை உடைய அம்பாள். அப்பேற்பட்ட அம்பாளை துதிக்கணும்னா புண்ணியம் பண்ணாலும் எப்படி துதிக்க முடியுங்கிறார் ஆச்சாரியா சௌந்தர்ய லஹரி முதல் ஸ்லோகத்திலேயே. அப்பேற்பட்ட மகிமுடைய அம்பாள் எப்படி இங்க வீட்டிருந்தா அப்படிங்கிறது ஒரு சரித்திரத்தை சிந்தனை பண்ணுவோம். அம்பாளை துதிக்காத மகான்களே கிடையாது. பரம ராமபக்தனான தியாகராஜ சுவாமிகளும் அம்பாளை மாத்திரு வாத்சல்யமா பாடுறாரு. அநேகமா அவருக்கு ஷியாமா சாஸ்திரிகளோட இருந்த பழக்கம் தான் அப்படி பாட தோன்று வச்சிருக்கு போல. இப்போ எல்லாம் பெரியவாள்லாம் பேசினா இல்லையா, தியாகராஜ சுவாமிகளோட பெரிய சகாவாக இருந்தவர் ஷியாமா சாஸ்திரி. எப்படி பாடிருக்க அந்த தியாகராஜ சுவாமிகளுக்கு ஷியாமா சாஸ்திரிகளோட இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க. உன்னை கேட்கிறேன், நான் வந்து சின்ன பையன் இல்லையாம்மா, இந்த அம்பாளை பார்த்தோன்னா பேசணும்னு தோணுது எல்லாருக்கும். அம்பாள் இவ்வளோ நேரமா வந்து தாமசம், அம்மான்னு சொன்னா பேச வேண்டாமா? நான் எவ்வளவோ தப்பு பண்ணிருக்கிறோம் தான். தப்பு பண்ணாலும் குழந்தை ஒருவேளை சாப்பிடாம இருந்தா அந்த அம்மா நான் சொன்னதை கேட்க மாட்டேங்கிறேன் விடுறாலும் அம்மா வந்து அந்த குழந்தைய 4 அடியாவது அடி வச்சாவது அவனை மடியில் எடுத்து போட்டு அவங்ககிட்ட பேசணும்னு தானே நினைக்கிறான். நான் சின்ன பையன் இல்லையாம்மா, நீ எவ்வளோ பேச மாட்டியா? நான் சின்ன பையன் இல்லையா? ஏதோ இங்க தியாகராஜா ஏதோ பாடுறான், தெரிஞ்சதை பாடுறான், தெரிஞ்ச பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கான். ஆனா எனக்கு பிரத்யேகமா அனுகிரகம் பண்றவள் எங்க நீ எங்க நீ சொக்க தக்க இல்லையா? ஏன் என்கிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறம்மா? இப்படி பிரபுதேஸ்வரியை பார்த்து பாடின தியாகராஜ சுவாமிகள் எப்படி ஒரு பாவம் மாத்திரு வாத்சல்யம் ஸ்ரீமாத்திரே நமகான் தான் ஆரம்பிக்கிறது. முதல்ல அம்பாளை துதிக்கக்கூடிய நாமால எது முக்கியம்னா மாதா அப்படிங்கிற நாமா தான் முக்கியம். அப்பேற்பட்ட அம்பாள் தபஸ் பண்றதுக்காக காஞ்சிபுரத்துக்கு வந்து சேர்ந்தா. தபஸ் பண்றதுக்காக தபஸ் பண்ணி நமக்கெல்லாம் ஒரு மார்க்கத்தை காட்டுறதுக்காக தானே. ஏன் அம்பாள் வந்து பரமேஸ்வரன் விட்டு அப்பப்போ பிரியிறான்னா நமக்கெல்லாம் ஒரு மார்க்கத்தை காட்டுறதுக்காக தான். அவ 2 பேரும் ஒன்று தான். சீதாராமாலையோ அல்லது பார்வதி பரமேஸ்வராலையோ பிரித்து நாம் உபாசனை பண்ணக்கூடாது. 2 பேரையும் சேர்த்து வச்சு தான்
உபாசனை பண்ணணும். நமோ நம சங்கர பார்வதி பியாம் அப்படின்னு தான் ஆச்சாரியால் சொல்றான். இவா வேற இல்லை, பரமேஸ்வரன் வேற இல்லை. அதனாலே தான் இந்த க்ஷேத்திரத்தை கூட அம்பாளோட க்ஷேத்திரமா இருந்தாலும் கூட சிவராத்திரி அன்னைக்கு விடிய விடிய பூஜை உண்டு. ஏன்னா அம்பாள் அந்த பரமேஸ்வர ஸ்வரூபமாக தான் இருக்கா. விசேஷமா எல்லாருக்கும் நல்லா தெரியும். விஷ்ணு கோயிலாம் போனால் சட்டாரி உண்டு, அம்பாளுக்கு இங்கே சட்டாரி உண்டு. அதனால பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாய நமஹ அப்படிங்கிற நாமாக்கு ஏற்ற மாதிரி அம்பாள் சிவஸ்வரூபிணியாகவும் இருக்கா, விஷ்ணு ஸ்வரூபிணியாகவும் இருக்கா. அப்போ அந்த அம்பாள் தபஸ் பண்ணி கம்பா தீரத்துக்கு எழுந்துள்ளார். இந்த கம்பா தீரத்தில் கோரமான தபஸ் பண்ணி ஏகாம்பரநாதரை அடையிறார். ஸ்ரீகர உத்தர பல்ய சுமுகூர்த்தே சுலக்ன ब्रह्मोक्त शैव मंत्रेण ब्रह्मोक्त शैव मंत्रेण संकल्प्य च यथा विधि सुवर्ण करकालक्रिया मुक्तता श्रीमदे गौरनाथाय कामाक्षी प्रददौ हरि साक्षात कामाक्षी विलासम அப்படிங்கிறதுல அம்பாளுடைய ஆவிர்வாவத்தை பத்தி நிறைய சொல்றது. அனோரணியான் மகதோ மகியான்னு சர்வத்திர பிரகாசிக்கக்கூடிய அம்பாளுடைய மகிமையை யாராலும் சொல்ல முடியாது. ஆச்சாரியாலே சொல்லிட்டு போயிட்டார். பிரதீப ஜுவாலாபிஹி திவசகர நீராஜன விதி சுதா சுதே சந்திரோபல ஜலவைஹி அத்தியரச்சனா சொகீயைஹி அம்போபிஹி சலில நிதி சௌஹித்ய கர்மம் தொதியாபிஹி வாக்கிஹி தவச்சரணி வாசாம் சுதிரியம் அப்படின்னு இந்த அம்பாளை பத்தி பாடாதவ எத்தனை பேர்? ஏதோ ஒரு சின்ன கீர்த்தனை பாடினா கூட அப்படி ஆகர்ஷிக்கிறதுல என்ன அர்த்தம்னா, அம்மா அவர் பரமேஸ்வரனுடைய அவதாரம் தான். அவர் பண்ணாத கருத்தம் உண்டா? 2532வது ஆராதனை ஜெயந்தி கொண்டாட போறோம் ஆச்சாரியோட. 2500வது ஆராதனை வரும்போது இன்னி வரைக்கும் இந்த சித்தாந்தம் எப்படி நிற்கிறது? சாட்சாத் பரமேஸ்வரனுடைய அவதாரம் தானே. அவர் சொல்றா, அம்மா சூரியனுக்கு முன்னாடி நான் தீபஹாரதி காட்டினா எப்படி இருக்கும்? கடலுக்கு முன்னாடி நான் அஞ்சம் கொடுத்தா எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒரு ஹியூமிலிட்டியை சொல்றது தான் நமக்கு. ஹியூமிலிட்டி முன்னாடி பெரிய பெரிய மகான்கள்லாம் பேசினான். 300 கீர்த்தனை பண்ணியிருக்கான்னு ரெக்கார்டு பூர்வமாக தெரியுது. 70-75 கீர்த்தனை தான் கிடச்சிருக்குன்னா குவான்டிட்டியால் விற்கனா ஜெட் குவாலிட்டி எப்படி இருக்கு? இந்த மாயம்மா ஒரு கீர்த்தனை பாடினா கண்டிப்பாக கண்ணீர் விடாமல் ஒருத்தரும் பாட முடியாது அந்த கீர்த்தனையை. மாயம்மா ஒரு கீர்த்தனை பல்லவியை தாண்டிட முடியாது. என்ன ஆகிய அப்படி ஆக்கர்ஷிக்கிறது. அதுக்கு முன்னாடியும் விதை போட்டிருக்கார் நாராயண தீர்த்தர். அந்த கோபாலமூர்த்தி எப்படி பார்ப்பேன்? அந்த ஆகினையை அப்படி உருக்கிறது நம்மள. இந்த கோபாலமூர்த்தி எப்படி பார்ப்பேன்? இந்த உருக்கிறதுக்கு தகுந்த மாதிரி. அது போல இவர் பேசாமல் இருக்குதா அம்பாள்? இவர் மதுரைக்கு போனோன்னா காமாட்சி பேசுற மாதிரி மீனாட்சி பேசுவோம்னு நினைச்சுட்டார் போல. அம்பாள் அங்க பேசுற இப்படி ஒரு பிரார்த்தனை. இதெல்லாம் இப்பேற்பட்ட விஷயம். அப்படி அப்பேற்பட்ட மகிமுடைய அம்பாளுக்கும் ஏகாம்பரநாதருக்கும் ஒரு உத்வாகம் நடந்தது. லலித குச்ச யுகலமயிதே மிருகமதரசே கலயாரு தயிதே பரதமுகமே शिवचरण परिचरण शिवाख्य
சிவாஷ்டபதி 62வது பிரிவா பண்ண சிவாஷ்டபதியில நம்முடைய காமகோடி பீட ஆச்சாரியால் சிவகீதி மாலான்னு பண்ணியிருக்கார். ஏகாம்பரநாதருக்கும் காமாட்சிக்கும் நடக்கக்கூடிய விவாகம். அப்படி அம்பாளையும் ஏகாம்பரநாதரையும் சேர்த்து வச்சு பாடக்கூடிய அஷ்டபதி. ஹேம காமாட்சி எப்படி ஆவிர்வாவமானா பிரம்மாவுக்கு தான் ஆவிர்வாவம். இங்க காஞ்சிபுரத்துல 3 விமானங்கள் இருக்கு. புண்ணியகோட்டி, ருத்ரகோட்டி, காமகோட்டி அப்படின்னு. காமகோட்டி அம்பாளோடது, ருத்ரகோட்டி ஏகாம்பரநாதர், புண்ணியகோட்டி விமானம் முகம் வரதராஜஸ்ய மந்தஸ்மித உபாசமே அப்படின்னு வரதராஜர். அப்படி பிரம்மாவுடைய தபஸ்னால தான் அந்த காமாட்சி அங்கே எழுந்துள்ளினோம். பெரியவா அனுகிரக பாஷ்பத்தை சொல்லும்போது கூட 5 ரூபங்களாக காமாட்சி பிரகாசிக்கிறார். அதுல பங்காரு காமாட்சி அம்பாள் இங்க வந்த சரித்திரத்தை பெரியவா சொன்னா. ஏதஸ்மின்னேவ சமயே கல்பே ஸ்வேதவராககே மல்வந்தரே ஜபௌத்யாக்யே தாமசே சங்கமே சுபே ததோ விபுஜா ஷாமளாகார இப்படி அம்பாளுடைய ஆவிர்வாவமாச்சு. அங்கேருந்து அம்பாள் பிரகாசிக்கின்ற அம்பாள் மன்வந்தரேஜ பௌச்சாக்கிய மன்வந்தரத்துல ஸ்வேதவராக கல்பத்தில் அம்பாள் ஆவிர்வாவம். முன்னமே சொன்ன மாதிரி முகலாயர்களுடைய படையெடுப்பு காரணமாக அம்பாள் இங்கே வரா மாதிரி ஆயிடுது. 1565 வருஷம் தொண்டை மண்டல படையெடுப்பு. செஞ்சியில 15 வருஷங்கள் சந்தான மகாராஜா. 1624 வருஷம் உடையார்பாளையத்தில் 60 வருஷம். ஆனக்குடியில் 15 வருஷங்கள் அம்பாள் இருந்தார். நாகூர், சிக்கல், விஜயபுரம் வழியாக திருவாரூர்ல அம்பாள் கிட்டத்தட்ட 60 வருஷங்கள் அங்க பிரகாசிச்சா. இங்கே ஏன் அம்பாள் வந்தா அப்படின்னா, அம்பாள் முன்னமே பெரியவா சொன்ன மாதிரி ராஜாவுக்கு சொப்பனத்துல தோன்றி இந்த இடத்துல நான் எழுந்துள்ளணும் அப்படின்னு சங்கல்பிக்கிறேன், இங்க ஒரு ஆலயம் கட்டுன்னா. 1786 வருஷம் பராபவ சரண் நவராத்திர காலத்துல சத்ரபதி ஸ்ரீமத் சுலஜா மகாராஜா கும்பாபிஷேகம் பண்ணிட்டார். அதுலேருந்து அம்பாள் இங்கே பிரகாசிச்சுருக்கா, நமக்கெல்லாம் ரொம்ப அனுகிரகம் பண்றா. இது சம்பந்தமா அடியனுடைய குருநாதர் காமாட்சி சுப்ரபாதம் பண்ணியிருக்கார். பங்காரு காமாட்சி சுப்ரபாதம் 1960களில் நம்முடைய பிரிவா அதை வெளியிட்டாங்க. அதுலேருந்து 2 ஸ்லோகத்தை அனுபவி. மாதர் நமாமைக பாக்யோ பவத்யாகாய गातुं शुभोदयमनुषित प्रबोधाय यत्प्रेरयस्य विचिराय कृतावमुष्यां तन्न शुभाय महते दयते दयाते. அம்மா உன்னை நான் எழுப்பணும்னு வந்திருக்கோம். திருப்பள்ளி எழுச்சியும் கோயிலில் பாடப்படுறது இல்லையா? கிளம்புற எழுந்தோன்னு சுவாமி எழுப்புறதுன்னு கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்தி. அதுபோல அம்பாளுக்கும் சதுர்ஷஷ்டி கலா ஸ்தோத்திரத்தில் ஆச்சாரியர் பண்ணி ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். உஷசி மாகத மங்களகாயனை ஜடிதி ஜாகிருதி 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 தவதயாத்ர கடாட்ச வீட்சை ஜகதிதம் ஜகதம் வசுகி. அம்மா பிரளய காலத்துல மூழ்கி இருக்கக்கூடிய சமயத்துல சிவனை எழுப்பக்கூடியவள்ளி, பரபிரம்மத்தை எழுப்பக்கூடியவள்ளி, உனக்கு வந்து நாங்கள்லாம் வந்து உனக்கு திருப்பள்ளி எழுச்சி பாடுறோமா, எங்களை எழுப்பி விடுறதே நீ தானம்மா, எங்களை எழுப்பி விட்டு திருப்பள்ளி எழுச்சி பாட சொல்றதே நீ தானே, உனக்கு வந்து பாடுறதுன்னு சொல்லி தமாஷால இருக்குது. ஆனா தயாத்தேன்னு ஒரு அற்புதமா ஒரு பதம் போட்டேன். இது எழுப்பி விடுறதுக்கு என்ன காரணம்னா உன்னோட தயா இல்லையா? காஞ்சி புராது பகதா, காஞ்சிபுரத்தை இங்க வந்தா, இங்க வந்தான்னா கனகஸ்வரூபா கனக காமாட்சி, சொர்ண காமாட்சி. தஞ்சாபுரம் நிஜபதா சிவ பக்தவர்த்தை, இந்த ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு வந்தார். ஸ்ரீராம கிருஷ்ண நிலையான்வித மத்திய தேசே, தன்னுடைய பிராத்தா இங்க இருக்க. சாட்சாத் சீதா பிராட்டியினுடைய நாத்தனார் தான் அம்பாள். அந்த பக்கம் சகோதரனோட பிறந்தோம், துர்கேதி பத்ரகாளிதி அப்படின்னு ஸ்ரீமத் பாகவதம் சொல்றது. அதனால பிராதாவுக்கு பக்கத்துல வரணும் அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு திருவிழா போடணும். கரெக்டா இந்த இடத்துல தான் கரெக்டா
சியாமகிருஷ்ண சோதரின்னு ஏன் அவர் பாடியிருப்பார்? பக்கத்தில் கிருஷ்ண கோயில் இருக்கு, அதனால தானே பாடியிருப்பார் சியாமகிருஷ்ண சோதரி. ஏன்னா அவருக்கு வேங்கட சுப்பிரமணியன் ஒரு சர்மா இருக்கு. குலதெய்வ வேங்கடநாதனை ஆராதனை பண்ணி தான் அவர் அவதாரம் பண்ணியிருக்கார். அதனால வேங்கட சுப்பிரமணியன் பேர் அவருக்கு. கிருத்திகையில் அவதாரம் பண்ண, நாளைக்கு கிருத்திகை, சித்திரை மாசம் கிருத்திகை நட்சத்திரம், அதனால வேங்கட சுப்பிரமணியன் பேர் வச்ச அப்பா அம்மா. ஆனா அவர் முத்திரையாக சியாமகிருஷ்ண சோதரின்னு போட்டுட்டார். லப்தாஸ்பதா விஜயசே தவ சுப்ரபாத். இப்படி அருமையான ஸ்லோகங்கள். ஷியாமா சாஸ்திரிகளை பத்தி அவர் 1762 வருஷம் பிறந்தார். திருவாரூர்ல பிறந்தார். அவர் குடும்பம் இங்கே மூவாச்சு. ரொம்ப சின்ன வயசுலேருந்தே விளைவு பயிர் முளையிலே அப்படிங்கிறது தகுந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே வித்யாபியாசம் உண்டு. சகல சாஸ்திர பாரங்கதராக இருந்தார். சங்கீதாப்தி நிமக்னோயம் அம்பிகா பத சேவக ஸ்லோகங்களை சமர்ப்பணம் பண்ணணும்னு தோணிது. அதனால சங்கீதாப்தி நிமக்னோயம். அவர் எந்த கடல்ல மூழ்கி இருந்தார்னா சம்சார கடல்ல மூழ்கி இருந்தாரா? நம்மள மாதிரி ஆளுன்னா சம்சார கடல்ல மூழ்கி இருந்தார். அவர் சங்கீதம் அப்படிங்கிற கடல்ல மூழ்கி இருந்தார். அம்பிகா பத சேவக, அந்த கடல்ல மூழ்கி இருந்தாலும் அம்பிகையுடைய பதம் அப்படிங்கிறத கெட்டியா முடிச்சுட்டார். ஷியாம கிருஷ்ணே வெங்கட சுப்பிரமணியன் திருநாமம் இருந்தாலும் கூட சியாமகிருஷ்ணன் அப்படின்னு எல்லாராலையும் கொண்டாடப்பட்டார். பரம தேஜஸ்வியா இருப்பாராம். எல்லாம் காதில் கடுக்கன்லாம் போட்டுட்டு எப்படி ஒரு ஸ்ரீவித்யா உபாசகன் எப்படி இருக்கணுமோ அந்த வேஷபூஷணங்களோட இருப்பார். முன்னமே பெரியவா சொன்னது மாதிரி பெரிய ஜோதிஷத்துல ரொம்ப 3 பேருமே திரிமூர்த்திகளுமே ஜோதிஷத்துல சித்தி உள்ளவன். அவளுக்கு இது ஒரு சித்தின்னு நம்ம ஒரு தனியா சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவள்லாம் பெரியவா பரபிரமத்தோடய பேசுறவா. அவளுக்கு அனிமா மகிமா லகிமா இந்த மாதிரி சித்தி இருக்குன்னு சொன்னா அவளை அண்டர்மைன் பண்ற மாதிரி ஆகுது. அவளுக்கு வராத சித்தி தான் என்ன, அதனால எப்படி அவள் வெளியில நடந்துக்கிறான்னு பார்க்கணும். வாழ்க்கை முறை எப்படி இருந்ததுன்னு பார்க்கணும். மைசூர் மகாராஜா கடகாபிஷேகம் பண்றானா வேண்டான்ட்ட, அங்க அதை பார்க்கணும். ஆத்ம குணங்களை எடுத்துக்கணும். நாம பேர்பட்ட வித்வானாக இருந்தாலும் கூட இந்த ஆத்ம குணங்கள்ல நிற்கிறாங்க. ஸ்ரீபுரேவ ததாரச, ஸ்ரீபுரம்னா திருவாரூர், அங்க அவதாரம் பண்ண வேத வேதாங்க தத்துவஜோ சர்வசாஸ்திர விசாரதகால சுமாதோபாசனத்வார காமாக்ஷ்யாராதனம் பிரியः வேத வேதாங்க தத்துவஜா. அவருடைய கீர்த்தனங்கள்லாம் பார்த்தேன்னா வேதம் அதனுடைய அங்கங்கள் சிக்ஷா வியாக்கரணம் சந்த நிருத்தம் ஜோதிஷம் கல்பம் பூர்வ மீமாம்சை உத்தர மீமாம்சை இந்த கண்டென்ட் இருந்தால் தான் அது கீர்த்தனம்னே அவர் எடுத்துப்பான். இதை பற்றி தியாகராஜ சுவாமிகளுக்கும் சியாமா சாஸ்திரிகளுக்கும் ஒரே அபிப்பிராயம் தான். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை கீதமாக அவ கொடுத்தா.
நாதோபாசனத்வாரா நாதோபாசனங்கிற மார்க்கத்தை எடுத்துட்டாராம். சங்கீத சுவாமி சுசிஷ்யா லக்ஷ்ய லக்ஷண விற்பன்னக ஆனந்த பைரவி ராயே ஆனந்த பைரவி ராயே தேவி கீர்த்தன ரசிகா. ஆனந்த பைரவி எவ்வளவு வெரைட்டி பாடிருக்க, என்ன காம்பினேஷன், என்ன பெர்முடேஷன் காம்பினேஷன். ஆனந்த பைரவி அப்படின்னா ஷாமா சாஸ்திரி இந்த பைரவி ஆனந்தமா, பைரவி சாதாரணமா இருந்தாலுமே ஆனந்தமா இருக்கு, ஆனந்த பைரவி இருந்தாலும் டபுள் ஆனந்தமா இருக்கு, ஆனந்த பைரவியா இருக்கு. ஓ வெளியில எல்லாம் பார்த்தேன்னா, வெளியில ஒரு வேலை முடிச்சாச்சுன்னா கார்பரேட் பாஷை அது உண்டு. டன் அப்படின்னா பண்ணிட்டான் அர்த்தம், டன் டன்னா நல்ல ஊர்ஜிதமா பண்ணிட்டியான்னு அர்த்தம். வெறும் டன்னா ஒரு லெவல்ல பண்ணிட்டான் அர்த்தம். டன் டன் டன்னா நிறைய டன் டன் சேர்த்துட்டே போலாம். அது மாதிரி ஆனந்த பைரவியா இருக்காது. त्रिशताधिक सुगीतैः अम्बोपासनवर्धकः द्रविडदेव भाषासु साहित्यकृतसूर्तिः त्रिशताधिक सुगीतैः 300க்கு அதிகமான கீர்த்தனங்கள் கிடைச்சிருக்குறோம். அதுவே ஏதோ ஒரு கணக்கு நம்ம சொல்றோம் தவிர அவ எவ்வளவோ பண்ண கீர்த்தனங்கள் தான். நாம்தேவ் துக்காராம் மகாராஜ் கிட்டத்தட்ட 1,00,000 அபங்கம் பாடினார். இன்னைக்கு 4,000 சொச்சம் கிடைக்கிறது. 32,000 கீர்த்தனை அன்னமாச்சாரியால் பாடியிருக்கா. இன்னைக்கு 4,000 நமக்கு கிடைக்கிறதுன்னு நினைக்கிறேன். 32 சஹஸ்ர கீதஹான் வீரு 32 சஹஸ்ர கீதஹா அன்னமாச்சாரியா. எல்லா வாக்கியக்காரர்களுமே இப்ப கிடைக்கிறத விட அதிகமாக தான் பாடியிருக்காங்க. அது கண்டிப்பா தெரியுது. ஆனா இந்த 72லையுமே நம்ம மூழ்கி இருக்கோம். ஒருத்தர் வாழ்நாளில் இந்த 72ல் ஒரு 15லேருந்து 20 கீர்த்தனங்கள்ல நைப்புண்ணியம் அடைஞ்சா பெரிய விஷயம். அவர் பாடினபடி பாடணும் கண்டிப்பா முடியாது. அவர் பாடின போது ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் ஒரு சரணத்துக்கும் அம்பாள் ஏதோ பதில் பேசியிருப்பார். அந்த மாதிரி பண்ண முடியுமா? அந்த மாதிரி பண்றது பக்தி வேண்டும். எப்பேற்பட்ட விஷயம் பண்ணியிருக்கார். திரவிட தேவ பாஷாசு தமிழ் தெலுங்கு சம்ஸ்கிருதம் 3த்துல கீர்த்தனங்கள். தமிழ் தெலுங்கு சம்ஸ்கிருதம். தருணம் மீதம்மா பராமுகம் வேணம்மா இதெல்லாம் கொஞ்சம் பிரசித்தமா இருக்கக்கூடிய தமிழ் கீர்த்தனங்கள். சாகித்ய கிருத சுமூர்த்தி. முக்கியமாக கீர்த்தனம் அப்படிங்கிற ரூபத்தை எடுத்துட்டார். புரதரதாசர் பார்த்தா கீதம் பண்ணியிருக்கார், கீர்த்தனங்கள் பண்ணியிருக்கார், சூழாதிகள்லாம் பண்ணியிருக்கார். அது போல ஷியாமா சாஸ்திரிகளை பொறுத்தமட்டில் கீர்த்தனம் அப்படிங்கிற ரூபத்தை எடுத்துட்டார். தியாகராஜ சுவாமி முக்கியமாக கீர்த்தனம் தான். ஆனால் சுரஜதி அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்டையும் பண்ணியிருக்கார். சில வர்ணங்களும் பண்ணியிருக்காருன்னு தெரியுது. அதை பற்றின விஷயம் அடி எனக்கு ரொம்ப தெரியல. தியாகராஜ புரே ஜாகா தியாகராஜ பிரிய சகாய பஞ்சநதபுரம் கத்வா கீத திருவையார் பெரியவா சொன்ன மாதிரி அவர் அடிக்கடி திருவையாத்துக்கு போய் ஏன்னா பையனையே அவர்கிட்ட தான் சிக்ஷை கூப்பிட்டுருங்க. அண்ணா சுவாமி சுப்பராய சாஸ்திரி இவரோட சிஷ்யர் தான். இருந்தாலும் தன்னுடைய சகாவாக இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமி கிட்டே அவன் படிக்கணும் அப்படின்னு விட்டுருக்காருன்னா எப்பேற்பட்ட ஒரு பெருந்தன்மை உடையவர், வித்வான்களை மதிக்க தெரிஞ்சவர். இது எக்ஸாம்பிள பார்க்கணும். திரிமூர்த்திகள்லேயே ஒருத்தரோட பையன் 108 சிஷ்யராக இருக்கான். நம்ம பாருங்க, இது இந்த ஈகோ கிளாஷ் இல்லாத ஒரு காலம். ஈகோ கிளாஷே கிடையாது. இதெல்லாம் பேச வேண்டியிருக்கு. ஈகோ கிடையாது. இல்லைன்னா என் பையனை நான் தான் உருவாக்குவேன், வேற யாரும் கேட்காதரா அம்பி அப்படிலாம் சொல்லலையே. பேருட்ட பானுபவம் கோபிலி கேசவாரியஸ்ய வித்யா கர்வ பிரசமனகாய. கோபிலி கேசவாரியர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். கோபிலி கேசவையா அவருடைய வித்யா கர்வத்தை அடக்கினார். அப்பதான் பாடினார்
அம்மா, இப்பேற்பட்ட ஒரு ஆபத்து வந்துருச்சு சமஸ்தானத்துக்கு. அப்போ அந்த காலத்துல நிறைய போட்டி உண்டு. ராஜாக்களே பெரிய கிரந்தங்கள் பண்ணுவா. சரபோஜி ராஜாவே எவ்வளவு சங்கீத சம்பந்தமா பண்ணியிருக்க, கிரந்தங்கள்லாம் பண்ணியிருக்க. அப்போ பண்டிதன் வேற, ராஜாங்கிற வேறது கிடையாது. ராஜா ஈக்குவலி குவாலிஃபைட் டு ஆஸ்க் குவாலிட்டி கொஸ்டின்ஸ். இந்த ஒரு ஸ்லோகத்தை தப்புங்கிறத ராஜா சொல்லுவான்னு ஏதோ சமுத்திரத்தை எழுதியிருக்கா போல இருக்கு, பொற்காசம் பணமுடிப்பை கொடுத்து விட்றா, அனுப்பி விட்றான்னு சொல்ற டைப் கிடையாது. ஒரு வித்வான் வந்து ஒரு விஷயத்துல நைபுண்ணியம் அடையணுமானால் அதை பல வித்வான்கள் ஒத்துக்கணும். ராஜாவே ஒத்துக்கணும். ராஜா கிட்டே ஒரு எல்லாம் என்ன படிக்க என்னது இவாள்லாம் ஏதோ பணமுடிப்பு கொடுக்குறா அப்படின்னா அவ வித்தியால அவ்வளோ உழைச்சு அதை சன்மானம் வாங்கிக்கிறான். அதை நம்ம சாதாரணமாக கருதக்கூடாது. வித்தியால உழைச்சிருக்கா. அதே மாதிரி 100 வித்வான்கள் இருப்பான், ஈக்குவலி குவாலிஃபைடா இருப்பான். இவர் உழைச்சு அதை வாங்கிக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அரண்மனையில் இருக்கக்கூடிய வித்வான்கள்லாம் வந்தா சர்போஜி ராஜா பீரியட். இவர் என்ன பண்ணாரு, ஊரா போய் அந்த சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய வித்வானை ஜெயிச்சேன், இவரை ஜெயிச்சேன் அப்படின்னு சொன்னா பக்கத்தில் இருக்கிற சமஸ்தானம் இந்த சமஸ்தானம் பத்தி குறைச்சலா எழுதுவோம். அப்படி எண்ணப்படாது இல்லையா? எல்லாருமே ரொம்ப சேட்டமான வித்வான்கள் தான் எண்ணணும் இல்லையா? இப்படி கொஞ்சம் அங்க படகஸ்தம் பண்ணிட்டு இருந்தவாள்லாம் இருந்தார். அதுல வந்து அந்த ஒப்பலி கேசவாரி. இவர் ராத்திரி பூரா வந்து கதவை சாத்திட்டு அம்பாட்ட உட்காந்துட்டார். இந்த சிந்தாமணிங்கிற ஒரு ராகத்துல பாடினார். சிந்தாமணி கிரகத்துல தான் அம்பாள் வசிக்கிறார். சிந்தாமணி கிரகே சிவாகாரே மஞ்சே பரமசிவ பரியங்க நிலையா பயந்தித்வாம் தன்யாஹா கதிஜன சிதானந்த லகரி அப்படிங்கிறார். சிந்தாமணி கிரகத்துல தான் அம்பாள் வசிக்கிறார். அதனால அந்த அந்த அம்பாளுடைய இருப்பிடத்தை ஸ்மரித்து கொண்டு அதே ஒரு ராகத்தை பண்ணார். இது மாதிரி கல்கடை மாஞ்சி இது மாதிரி விசேஷமான ராகங்கள்ல பண்ணியிருக்கார் கீர்த்தனங்கள். அவருக்கு ஏதோ தோணிட்டு அதுல காப்பாடன்னு ஒரு வார்த்தை போடுறேன். எங்கிட்ட காப்பாத்துறதுக்காக நீ கிருபை பண்ண வேண்டாம், பிரத்யேகமா தனக்கு அந்த வித்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி பாடின கீர்த்தனை அந்த கீர்த்தனை. மறுநாள் போய் அவர் சிம்மானந்தன தாளத்துல ஒரு பல்லவி பாடினார். சரித்திரப்படி சிம்மானந்தனத்துல தாளத்துல ஒரு பல்லவி பாடினார். இதில் ஃபுல்லாக ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் விஸ்தாரமாக பாடிட்டு கேட்டார். அவ்வளோதானா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார். சாமா சாஸ்திரிகள் பாடி முடிச்சுட்டா அப்படின்னு கேட்டார். ஆயிடுத்து சுவாமி, நீங்கள் மேற்கொண்டு பாடலாம் அப்படின்னு. சாமா சாஸ்திரிகள் சரபணந்தன தாளத்தில் ஒரு பல்லவி பாடினார். சிம்மத்தை எப்போதும் சரபம் ஆக்கிரமிக்கும். சிம்மத்தை விட பெருசு சரபம். இவருக்கு கையும் புரியல காலம் புரியல, கணக்கு போட்டு பார்க்குறாரு. ஒன்றும் சரியாக வரல. நமஸ்காரம் வந்து கிளம்பி போயிட்டு அதுக்கப்புறம் அவரை பற்றி சரித்திரமே இல்லைன்னு. இதுக்கு காரணம் யாரு? அவர் உடனே அத்தனை பேரும் சன்மானம் பண்ணார். அதெல்லாம் அவர் அப்படியே அம்பாளுடைய காலடியில் போட்டார். கோபிகேசவாரியஸ்ய வித்யாகர்வ பிரசமனஹ தஞ்சாபுர பிரகாஷாய கௌரவ பிராப்தி காரணகாய. அதே மாதிரி அப்புக்குட்டி அப்படிங்கிற நட்டுவனார் இருந்தார் நாகப்பட்டினத்தில். ஒரு சில க்ஷேத்திரங்களுக்கு போயிருக்கார். திருவானைக்காவல் போயிருக்கார், திருவையாறு போயிருக்கார், நாகப்பட்டினம் போயிருக்கார், மதுரை போயிருக்கார். இப்படி சில க்ஷேத்திரங்கள் போயிருக்கிறதா தெரியும். அந்த அம்பாளை அவர் ஸ்துதிக்கிறதுனால நமக்கு தெரியறது. அவர் அப்புக்குட்டிங்கிற கட்டுவனா ரொம்ப பல்லவியில பெரிய வெடிகாரம். அவரும் அந்த ஊர்ல ஏதோ பேசிட்டு இருந்தார் போல இருக்கு. என்னோட யாராவது பெரிய ஆள் உண்டான். அங்க இருந்த வித்வான்கள்லாம் சொன்னா இவர்கிட்டையும் நீங்க கொஞ்சம் சல்லாபம் பண்ணணும்னு அவர்கிட்ட ஒரே ஒரு சின்ன ஒரு பல்லவி ஒரு சாம்பிள் காட்டினார். இப்பேற்பட்ட ஒரு ஞானம் உடையவரா நீங்க இருக்கல, உங்களை இவ்வளவு நாள் கௌரவிக்காம விட்டோமே. அவர் பொம்பளி கேசவாரியர் மாதிரி இல்லை, வேற டைப். வித்வான்கள் யாராவது பார்த்தா அவர்கிட்ட நம்மளை விட அதிகமான குவாலிஃபிகேஷன் இருந்தா அவர்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கணும். அப்படிப்பட்ட டைப் இவர். இந்த அப்புக்குட்டிங்கிற நட்டுவனார். இது நடந்தது நாகப்பட்டினத்துல. அவர் உடனே மைசூர் சமஸ்தானத்துல ஒரு ஆஸ்தான வித்வானாக இருந்தார். மைசூருக்கு திரும்பி போனார். மகாராஜா பேர்பட்ட வித்வான் ஒருத்தர் இருக்கார், சாமா சாஸ்திரிகள்னு பேரு. அவர் பட்டி தொட்டி எல்லாம் அவருடைய கீர்த்தனங்கள், அவருடைய சங்கீத மேதாவிலாசம் என்ன, ஸ்ரீவித்யா உபாசகராக இருக்கார்.
முத்துசுவாமி தீட்சிதருக்கே ஸ்ரீவித்யா எடுத்து வச்சது ஷியாமா சாஸ்திரிகள் தான் ஒரு கர்ண பரம்பரை கதை உண்டு. அவரை கௌரவிக்க வேண்டாமா? உடனே ராஜா சொன்னான், எங்க இருந்தாலும் உடனடியாக அவரை அழைச்சின்னு ஏற்பாடு பண்ணுப்பா. இவர் வந்து சமர்ப்பிச்சார், நான் வயசாயிடுதுப்பா, எனக்கு எவ்வளவு நாள் இருப்பேனோ தெரியாது, இந்த கௌரவம்லாம் எனக்கு வேண்டாம் ராஜாட்ட சொல்லிடு. வரசித கிரிய நிலையுனி பிரிய பிரணயினி பராசக்தி மனவினி வினுமா மரியாதலெருகணி துஷ்பிரபுரு கோரி வினோதிம் பரிவரம் புசரி ஓ ஓ இந்த சொர சாகித்யத்தை பாடுற மரியாதை லெருகணி துஷ்பிரபு கோரி வினுதிம்பணி. வினுதிம்பகான்னு ஒரு பாடம் இருக்கு. ஆனால் அடியனுடைய குரு வினுதிம்பணி அப்படின்னு ஒரு பாட்டம் சொன்னேன். வினுதிம்பணி வரம் கோசகி. அம்மா, இது ஈக்குவலண்டான கீர்த்தனம் உங்களுக்கே தெரிஞ்சிடும். துர்மார்கச்சராதமுலன் துரணீவனகரா தர்மாத்மக தனதான்யம் தெய்வமுனிவை. இது தர்மாத்மாக்களாக இல்லாமல் துராத்மாக்களாக இருக்கிறப்ப போய் நான் வந்து சேவிப்பேனா என்ன? இவருடைய கீர்த்தனங்கள் முக்கியமா அம்பாளுடைய பக்தி தான் பிரதானமா சொல்லியிருக்கு. இருந்தாலும் கூட கொஞ்சம் சுத்தி இருக்கக்கூடிய ஜனங்கள் எப்படி இருக்கான்னு ஒரு அசஸ்மெண்ட். மரியாதை லெருகணி துஷ்பிரபு கோரி, பேர்பட்ட துஷ்பிரபுவை போய் கோரி அவளை போய் கை நீட்ட வச்சுடாதுமா, என்ன எனக்கு வேணுங்கிறத நீ கொடுக்க போற, சந்தேகமே இல்லை. ஆனால் என்னோட வாழ்க்கையில அப்படி இந்த வித்வத்தை மதிக்க தெரியாதவனையோ அல்லது சதாச்சாரம் இல்லாதவனையோ போய் அணுகி இப்படி எனக்கு தனம் கொடு, எனக்கு செல்வம் கொடு, எனக்கு இந்த உதவி பண்ணி கொடு அப்படின்னு கோர வச்சுடாதம்மா நீ. இப்படி ஒரு பிரார்த்தனை. சங்கீத சுவாமி கிட்ட சிக்ஷை பயின்றார் இல்லையா, அவர் சிக்ஷையெல்லாம் முடிச்சு விட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் அவர்கிட்ட பயின்றார். அவர் காசிக்கே திருப்பி எழுந்துருளினார். பச்சிமிரியம் ஆதியப்பையா அப்படிங்கிறவர்கிட்ட போய் அவருடைய சங்கீதத்தை கேளுன்னு தான் சொன்னார். அவருடைய சங்கீதத்தை போய் கேளு பண்ண. அவர் தான் அந்த விரிகோணி பைரவி அடதாள வர்ணத்தை பண்ணினவர். அப்பேற்பட்ட ஃபேமஸா பைரவியில ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட் அவர். அவர்கிட்ட கேட்டு பைரவி எல்லாம் கேட்டு முடிச்சாரு. ஒரு நாள் போன, சுவாமி நமஸ்கார், வாங்க வாங்க வாங்க. அவர் வந்தா இந்த பச்சிமிரியம் ஆதியப்பையா இவரை சாட்சாத் காமாட்சியா பாவிப்பார். சாட்சாத் காமாட்சி தான் வர. அதுக்கு ஒரு உதாரணம் எப்படி நடந்ததுன்னா, சரித்திரத்துல அடியங்க குரு டி.கே.வி. ராமானுஜாச்சாரியு சார் சொன்னார். ஏன்னா அவருடைய குரு ஸ்ரீமான் என்.சி.ஹெச். கிருஷ்ணமாச்சாரியு காரு ஷியாமா சாஸ்திரிகள் மேல ஆனந்த பைரவியில தெலுங்குல ஒரு கீர்த்தனை பண்ணியிருக்கார். அது பாடி முடிக்கிறேன். அவர் பாடிட்டே இருக்கார். பாடிட்டே இருக்கும்பொழுது அவர் நிறைய தாம்பூல சரவணம் பண்ணுவார். ஷியாமா சாஸ்திரிகள் தாம்பூல சரவணம் பண்ணும் பொழுது தாம்பூலம் எச்சல் தெரிச்சு அவர் மேல போட்டிருந்தாங்க. இவர் குரு ஸ்தானத்துல இருக்கிறவர். ஆனா தாம்பூலம் தெரிச்சு கொடுத்தோம்னா என்ன பண்ணணும்? அவர் கோபப்பட்டு எப்படி நீங்க தாம்பூல தெரிக்க விடலாம் அப்படின்னு கோபிக்கணும் இல்லையா? இவருக்கும் ஷியாமா சாஸ்திரிகளுக்கும் ஆஹா இப்படி ஒரு அபிச்சாரத்தை பண்ணிட்டோமேன்னு தான். அவருக்கு இவர் சாட்சாத் அம்பாள்கிட்டேருந்து வந்த பிரசாதம் அப்படின்னு பச்சிமிரியம் ஆதியப்பையா அதை பிரசாதமா ஸ்வீகரிச்சார். இவருடைய தாம்பூலச்சாரம் பண்ண இப்பேற்பட்ட ஒரு பிரபாவம் உடையவர். தாம்பூலம் உமிழ்ந்து அதை பிரசாதமா ஸ்வீகரிச்சார். விஸ்தாரமா பாடுறதுக்கு டைம் இல்லை. அந்த பைரவி ஸ்வரஜதியை தான் அங்க பாடினாராம். அர்த்தானுசந்தானம் பார்க்கலாம். வித்வான்கள் தாளம் இல்லாம பாடுறதுக்காக க்ஷமிக்கணும். அழகழகான பல்வரிசை அம்பாள். குந்தர
அழகான தாமரை போன்ற கண். இப்போ பெரியவா சொன்னால் இல்லையா, இந்த சுரஜதி அம்பாளுடைய சொரூப லாவணியத்தை வர்ணிக்கிறது. அதை தவிர இப்படி ஒவ்வொரு சுரத்திலையும் ஒவ்வொரு சரணம் ஆரம்பிக்கிறது இந்த சுரஜதியில. இந்த சுரஜதியை மட்டும் நீங்க 1000 தடவை பாடுங்க, 2000 தடவை பாடுங்க. 1000 தடவை பாடினாலும் 1001 தடவை கேட்குற மாதிரி இருக்கும். 2000 தடவை பாடினாலும் 2001 தடவை கேட்குற மாதிரி இருக்கும். வேறுபட்ட ஆகர்ஷணம் உடையது. இந்த பச்சிமிரியம் ஆதியப்பாயாவுடைய பைரவிக்கு ஏற்றதான ஒரு பைரவி. இன்னி வரைக்கும் இந்த சுரஜதி ஒரு கீர்த்தனை போறாதா? இந்த சுரஜதி ஒரு கீர்த்தனை போறாங்க. ஒரு கீர்த்தனை போறோம்னா 300 வேண்டாம், நமக்கு 1000 தான். அது எங்கேயோ இருக்கு கணக்கு. அம்பாளுடைய அழகான சங்கு போன்ற ஒரு கழுத்து. சந்திரன் போன்ற முகம். முதல்ல பல்வரிசையை சொன்னார், அம்பாளுடைய நயனத்தை சொன்னார், அம்பாளுடைய கழுத்தை சொன்னார், அம்பாளுடைய சொரூபம் அகலங்கமான அகலங்க கலாதரின்னு பாடுறாரு. இதுல மரிவேற கதியில் சந்திரனோட கலக்கம் இருக்கிறது, கலங்கமே இல்லாத முகம் அம்பாள். அம்பாளுடைய ஸ்தன்யத்தை வர்ணிக்கிறேன். அப்படி யானை மாதிரி சாமஜ வரக்கமனான்னு பாடுறாள். அதுபோல யானை மாதிரி நடந்து வருவலாம் அம்பன். அப்படி வரக்கூடிய அம்பாளை யாரை துதிக்கிறான்னா மும்மூர்த்திகளும் கையில புஷ்பத்தை வச்சுட்டு அம்பாளோட திருவடியில போட தயாரா இருக்கும். உன்னை பத்தி தான் நான் சிந்தனை பண்ணிட்டு இருக்கேன். வேகமா எனக்கு அனுகிரகம். பக்த ஜன கல்பலதி காகமாலயா சதயா ஏதானய காவே சரணாய குரு கததாமசமுசேய மா உன்னை கல்பக விருஷங்கிற அம்மா இல்ல. கல்பக விருஷம் என்ன பண்ணும்? இப்போ கதையெல்லாம் கேட்டிருக்கோம். ஒருத்தன் வந்தா கல்பக விருஷத்துக்கு முன்னாடி இப்போ கல்பக விருஷமே எனக்கு ஒரு கட்டில் வேணும்னா நல்லா மெத்த ஹம்ச தூளிக்கா மஞ்சள் வந்து எப்படின்னு கல்பக விருஷம் நினைச்சதெல்லாம் கொடுக்குமாமே. அப்படி உன்னோட சந்நிதியில வந்து நினைச்சதெல்லாம் நீ கொடுப்பியாமே. கருணைங்கிறது வேற எங்கேயுமே கிடைக்காதம்மா. உன்னுடைய ஆலயத்துல தான் கிடைக்கும், உன்னோட சந்நிதியில தான் கிடைக்கும். என்ன வரத்தை எதிர்பார்க்கிறேன்? இல்ல வரம் கொடு வரம் கொடு எல்லாரும் கேட்கிறான். யாரா சுவாமிகளும் கேட்கிறார் வரம் கொடு. என்ன தப்பு பண்ண அகம்பாவமா என்ன தப்பு பண்ண வச்சுடாரு. ஏதோ ஒரு பாட்டை எழுதிவிட்டேன், அழகான பாட்டை எழுதிவிட்டேன். என்ன போன்ற ஒரு வித்வான் தான் வெப்புலகை கண்ணதாவும் தப்பு படக விதவி என்ன போல ஒரு பக்தம் உண்டாயா. என்ன போல எவ்வளவு பெரிய சிக்ஷியம் இருக்காலாம் பாரு. எனக்கு என்ன போல பாட்டு எழுத முடியுமா? என்ன போல சூர்ணிகை எழுத முடியுமா? இப்படிலாம் இருந்தாளா? மனசுல இருக்கிறத பேசணும். அப்பதான் ஒருத்தன் பக்தனாக இருக்கிறதுக்கு தகுதி உள்ளவன். தாமசமும் சேக வரம் ஒசகு. தாமசம் பண்ணா என்ன வரம்? இதே மாதிரி நிறைய பாட்டு பாடும். அவ்வளவுதான் எனக்கு வேணும். வேற என்ன கேட்டு போறவர்? பாதகமுல இது சுராட்சரமா இருக்கு பாருங்க. ஓகே. பாதகமுல தீர்ச்சி நீ பதபக்தி சந்ததமே பாவனிகம்
நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கிறவன் தான். பாதகமுதனுதி. தப்பு பண்ணினா உங்ககிட்ட வர முடியுமா? தப்போடு தான் வரும். கொஞ்சமாவது ஏதாவது ஒரு இந்த காம குரோத லோகமோக மதமாத்சரியாதி குணங்களை இல்லாம என்னைக்காவது நான் இருந்திருக்கேனா? என்ன போன்ற ஒரு அசாது உண்டா? என்ன போன்ற ஒரு துஷ்டம் உண்டா? இது நைச்சியானுசந்தானங்கிற கேட்டகரியில உண்டு. நைச்சியானுசந்தானம் தியாகராஜ சுவாமி கிட்ட ரொம்ப அதிகமாக உண்டு. இவர் அந்த அந்த லெவல் போல அப்பா சரணாகதி பண்றேன், அம்மா நான் ஒரு பையன் என்னை காப்பாத்து, அந்த லெவலில் இருந்திருக்காரே தவிர பாதி நேரங்களில் தன்னோட ஆத்தாமையும் சொல்லியிருக்க. என்ன ஒன்று உங்ககிட்ட சிந்தனை எனக்கு ரொம்ப வசோர்தார மாதிரி வரமாட்டேங்கிறது. அப்பப்போ ஏதோ பாடுறேன் வந்து பாதகமுதனுதீர்ச்சி நீ பதபக்தி சந்ததமே. என்ன என்னுடைய பாதகங்களை தீர்க்கணும்னா நீ பாவனியா இருக்கணும். பாவனிக. நீ பாவனி இல்லையா? நீ பரம பரிசுத்தையானவள் இல்லையா அம்மா? முரளி. நான் முறையிடணுமா உங்ககிட்ட? என்ன கண்டுக்காத மாதிரி இருக்காதம்மா நீ. கலுஷகாரிணி தெய்வத்துல ஆரம்பிக்கக்கூடிய கலுஷகாரிணி ரதநத பலதா யகி யகி விசுது புரிதோ கலின தோரய ராமு மோரடி கலுஷஹாரிணி, என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்குறவள் நீ இல்லையா? சதாநத பலதாயகி, எப்போதும் ஒன்றை சுதிக்கிறவளுக்கு பலத்தை கொடுக்கக்கூடியவள் நீ அப்படிங்கிற விருதும் உனக்கு இருக்க. அதான் விஷயங்க. கலுஷஹாரிணி சதா நத பலதாயகி அணி விருது, எப்போதும் பலத்தை கொடுக்கக்கூடிய விருது உங்ககிட்ட இருக்கு. அதனால தைரியமா வந்து கேட்கிறேன். யாரு எனக்கு முன்னாடி இருந்த பெரிய பெரிய மகான்கள்லாம் நீ அப்படிலாம் அனுகிரகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போயிருக்காமா. அதனால நான் கேட்கிறேன். பூவிலோ நீ எங்கேயோ தேவலோகத்திலேயோ இல்ல அசுரலோகத்திலேயோ கொடுக்கறவ கிடையாது, இந்த பூலோகத்துல கொடுக்கறவ நீ. அதனால வந்து கேட்கிறேன், தப்பா என்ன? கலிகின ದೊರೆಯನು ವೇದಮು ಮೊರ ನೀ ಭವನ ನಿಲಯ ಸಮುದಯ ಕುವಲಯ್ಯ ಮನಂತರೋಯ நீப வனநிலையா நீப வனநிலையா அப்படிங்கிறது பிரிச்சு பாடும். நீபகான்னா கதம்ப விருட்சம்னு அர்த்தம். கதம்ப வனவாசினின்னு தெரியும். அம்பாளுடைய ஸ்ரீபுரத்துல கதம்ப விருட்சங்கள்லாம் நிறைய சூழ்ந்து இருக்கு. அதுக்கு மத்தியில அம்பாள் வீட்டு இருக்கான்னு ஸ்ரீவித்யா சொல்றது. நீப வனநிலையா சுரசமுதயா குவலயா எதை தாங்கி இருக்கான்னா அந்த குவலயத்தையே தாங்கி இருக்கா. ஸ்ரீ வாசுதேவ அண்ட கோட்டணும்னார் அவர். அதே மாதிரி இங்க அம்பாள் வந்து நம்மளாம் யார் தாங்கி இருக்கான்னு அம்பாள் தான் தாங்கி இருக்கா. மத தனுஜவாரண மிருகேந்திரா, இந்த ராட்சசர்களை எல்லாம் துர்கா சப்தசி சொல்றது. இந்த அம்பாள் எப்படி இந்த துஷ்டர்களை எல்லாம் சுபாரம் பண்ணினான், அப்படி கஜேந்திரர்களாக இருக்கக்கூடிய துஷ்டர்களுக்கு மிருகேந்திரனாக அம்பாள் இருக்கலாம். కలుష దగనగణ అపరిమిత వైభవం గల నీ స్మరణ మదిలో తలచిన జనాదులకు బహుశక్తి உன்னை நினைச்சு நினைச்சு உருகக்கூடிய பக்தர்களுக்கு சம்பதம் எல்லாம் கொடுக்குறவ நீ. ஷாம கிருஷ்ண சகோதரி பரமேஸ்வரி
ஹரிஹராதுలకు நீ மகிமனு கணிப்ப தரமா? ஹரிஹரன் கூட உன்னோட புகழ பாட முடியுமா? உன்னோட பையன் மாட்டான். அபிமானம் இல்லையா என்கிட்ட? என்கிட்ட பிரியம் இல்லையா? உன்கிட்ட இவ்வளோ நேரம் நான் பாடிட்டு இருக்கேனே, பிரியம் கிடையாது. கொஞ்சமாவது பிரியம் இருக்கா உனக்கு? அபிமானம் லேதா என்கிட்ட? நான் போய் தேவி பராக்கேலனே ப்ரோ பேசு. ரொம்ப அற்புதமான ஒரு ஆனந்த பைரவி. சா பா சா. என்ன பிரயோகம் இது ஆனந்த பைரவியில? பாயி ஸ்ரீ கிரிராஜ சுதே, பாயி ஸ்ரீ கிரிராஜ சுதே, தேஹி மதேர் அனுபம கதிம், தேஹி மதேர் அனுபம கதிம். இந்த அந்திய பிராசங்கள்லாம் தேஹி மதேர் அனுபம கதிம் ஏகாம்பர பதி சதி சுததி. தேஹி மதேர் அனுபம கதிம் ஏகாம்பர பதி சதி சுததி. மா இஹ வசது. இது சம்ஸ்கிருத கீர்த்தனம். தேஜசா துலித திவ்யமூர்த்தி லலிதே லலிதே தேவி புராண நிகம வினுதே பிரீதிஹி இஹ வசது தே மானதே அனுதினமஜிதே ஜிதேந்திர விமதே தேவ விரத கிருதனுதே कामकोटि पीठगते दीन जननी करे भुवी பரதேவதே சுச்சரித்தே. இந்த கீர்த்தனத்துடைய சாகித்ய ஸ்வர நோட்டேஷன் படி நான் பாடலை. இருந்தாலும் இது அம்பாளுடைய நாமா அப்படிங்கிறதுனால அதை ஸ்மரிச்சிருந்தேன் அவகாசத்தை கருதி. அதுபோல பல கீர்த்தனங்கள் 9 கீர்த்தனங்கள் நவரத்னமா மதுரையில் பண்ணியிருக்கார். அங்கதான் மரிவேர கத்தியெல்லாம் வருது. பாதயுகம் மதிரோதர சிகோரிதி மதனரி புசதிய நிரயமுலோகனியனி லலகிமுதி சலிதோ முதமுதோ பலமோசகுட
தூங்கல நீ வேகமாய். சங்கரி சங்குரு சந்திரமுகி இதுல திருவானைக்காவல்ல பாடின கீர்த்தனம். இப்படி நிறைய கீர்த்தனங்கள் அப்பா சொல்லிட்டே போலாம். டைம் ஆயிடுது. அடியனுடைய பரம குருவான NCA கிருஷ்ணமாச்சாரியு గారు ஷியாமா சாஸ்திரிகளை குறித்து ஒரு தெலுங்கு கீர்த்தனம் பண்ணியிருக்கேன். அதில் ஒரே ஒரு சரணத்தை மட்டும் சொல்லிட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். ஷியாமா சாஸ்திரி வர்யா, ஷியாமா சாஸ்திரி வர்யா, ஷியாமா சாஸ்திரி வர்யா, நமோ மனோஜய ஜெயா, ஷியாமா சாஸ்திரி வர்யா, நமோ மனோஜய ஜெயா, காமாகரி ஷட்க விஜய காந்தி பிரஜுர்யா, ஷியாமா சாஸ்திரி வர்யா, நமோ மனோஜய ஜெயா, காமாகரி ஷட்க விஜய காந்தி பிரஜுர்யா, ஷியாமா சாஸ்திரி வர்யா. காமாதி ஹரிஷட்க விஜய காந்தி பிரச்சுரியான். காம குரோத லோக மோக மத மாத்சரியாதி குணங்களை தகச்ச இதுல ஒவ்வொரு ஒவ்வொரு இது முன்னாடி சொன்ன சரித்திரத்துல இந்த பச்சிமிரிய மாதியப்பையா விஷயம், அப்புக்குட்டி நட்டுவனார் விஷயம், பொபிலி கேசவா அந்த அத்தனை பாடுறார் ஃபுல்லா. மூதுலலோன நீவு మొదటి వాడవేయ్యా, మూదులలోన నీవు మొదటి వాడవేయ్యా, మనున్న కామాక్షియే నమ్ముకొల్లివయ్యా, ఇమ్మగిని కృతులు సుధా సంగీతం ములయ్యా, ఇమ్మగిని కృతులు సుధా సంగీతం ములయ్యా, పమ్ములైన గాలియో పమ్ముగాడిపయ్యా, ముమ్మూర్తులలోన నీవు మొదటి వాడవయ్యా, మొదల பிறந்தவர் நீ. மனமுன காமாட்சியின் ఎప్పుడు నమ్ముకొంటివయ్యా, మనసుல కామాక్షిயே నడిచిட்டு இருந்தவர் நீ. ఇమ్మగిని కృతులు సుధా సంవిధములయ్యా, ఇమ్మగిని కృతులు సుధా సంవిధములయ్యా, అల్పమునలే అమ్ములైన அப்பதான் அந்த எதிகள் கரெக்டா வரும். ముమ్మూర్తులకు మనమున ఇమ్మగిని పమ్మున பம்முளைன காணி, அல்பமுளைன காணி என்று பம்மு காணி வையா. எல்லாம் சொல்லிட்டு இருக்கா, ரொம்ப கம்மியா பண்ணிட்டு ரொம்ப கம்மியா பண்ணிருக்காருன்னு. அப்பா உன்னோட குவாலிட்டி ஆஃப் சங்கீதம் எப்பேற்பட்ட குவாலிட்டி ஆஃப் சங்கீதம். இம்மகினி கிருத்துலு சுதா சங்கீதம் மூலையா, சுதான அமிர்தம் மாதிரி கொடுத்துட்டு போயிருக்க, அது கம்மியா இருக்கு கூடவா இருக்குன்னு பேசுறதாவது. அல்பமுளைன காணி எந்த வம்மு காணி வையா. సంగీత స్వామికి అంతరంగ హితుడవయ్యా, భంగమెందులేని కళారంగ విధుడవయ్యా, బంగారపు పొత్సలోని భావములేవయ్యా, నిస్సంగుడవై யாக யோக சௌக்கியமந்தித்துவையா. அது பங்காரப்பு பொத்சலோனின்னா வயல் பெருசா இருக்குமா சுவாமிகளுக்கு. அந்த பங்காரப்பு பொத்சலோனிங்கிற அதாவது தங்க மாதிரி இருக்கக்கூடிய வயல் இதுல எப்படி ஐயா இவ்வளவு பாவங்கள் இருந்தது உமக்கு. శరభణందనాఖ్యతాళ సృష్టము నీవయ్యా, ధరలో మాంత్యాది రాగము ద్రట్టుములు నీవయ్యా, స్వర సాహిత్య ప్రయోగ చిత్రాశ్రితవయ్యా, నరులుకెల్ల వంచుడవు ఆనంద భైరవయ్యా. ஒப்பிலி கேசவனுக்கு நீவோ விப்புளி உகதையா. ஒப்பிலி கேசவாரியர் பார்த்தா அது புளி மாதிரி வந்துட்டாராங்க. దప్పరలేనట్టి చరిత్రంపు వాడవయ్యా, నిబ్బరమున మెరుగిరకి నెలతా గాడవయ్యా. ఓ எவ்வா நீ கஞ்சலிஞ்சு கோப்புன கோடவையா. அப்பா என்ன வேறுபட்ட ஒரு வைபவம்.
மகான்கள்லாம் அனுபவிச்சிருக்கக்கூடிய ஷமா சாஸ்திரிகளுடைய வைபவத்தை சொற்களால் வாச்சாம கோச்சரமாக இருக்குது. இதோ யதாமதி இன்னைக்கு அம்பாளுடைய சந்நிதியிலையும் ஆச்சாரியனுடைய சந்நிதியிலையும் சமர்ப்பிச்சோம். ராதா பாஸ்கர் அவர்களுடைய சங்கீதம் இருந்தது. அவ நாளைக்கு தான் பாட போறா. அவளோட டயத்தையும் எனக்காக கொடுத்ததுக்காக அவளுக்கு பிரணாமங்களை தெரிவிச்சுக்கிறேன். பாடிக்கிரக பர்வதராஜ புத்திரியாக பாதாம்புஜம் பாணி சரோருகாபியா कैलासगिरी सदना कालामागिरी हरणा श्री पार्वती रमणा गंगाधरा शेषोत्सव जानकी कांत स्मरणं हर पार्वती पतये गोपिका जीवन स्मरणं आदिपराशक्ति माता की सद्गुरु स्वामी की जगद्गुरु शंकराचार्य स्वामिनः आंजनेय स्वामिनः राम 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 फोटो அம்பாளுடைய உங்களுடைய ஒரு ஆசீர்வாதம் நிறைய